கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது போதகர் ராக்லாந்து. பிறப்பு 1815, மறைவு 1858. வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகளின் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடும் அர்ப்பணிப்போடும் வந்தனர். பெயர் புகழை தேடியோ தங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றோ வரவில்லை. அவர்கள் வறுமையை அறியாதவர்கள், பல்கலைக்கழகத்தில் பயின்று பட்டம் பெற்ற கல்வியாளர்கள், சொந்த நாட்டில் அனுபவித்த வசதி வாய்ப்புகள், ஆரோக்கியமான காலநிலை இவைகளையெல்லாம் தியாகம் செய்து வந்தவர்கள். அவர்களின் அநேகர் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பியதில்லை. இந்த மண்ணிலேயே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர்களுடைய கல்லறைகளை இன்று இங்கே காணலாம். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் போதகர் ராக்லாந்து. இங்கிலாந்து தேசத்தில் ஜிப்ரால்டர் என்ற ஊரில் 26/4/1815 பிறந்து வளர்ந்தார். அவர் தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தனது தகப்பனை இழந்தார். அவருடைய சிறுவயதிலேயே தாயையும் இழந்தார். அவருடைய தாய் மாமனாருடைய பராமரிப்பில் வளர்ந்தார். கல்வியில் நல்ல ஆர்வம் காட்டியபடியால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று பட்டதாரியானார். கல்வியில் அவருடைய திறமையை பாராட்டி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். அப்பணியில் 4 ஆண்டுகள் இருந்தார். அக்காலகட்டத்தில் வேதத்தை ஆராய்ந்து படிக்க ஆர்வம் துளிர்விட்டது. வேதாகம பயிற்சி கல்லூரியில் சேர்ந்து வேத இயலில் பட்டம் பெற்றார். அப்பொழுது அவருக்கு மிஷனரி ஊழிய வாஞ்சை ஏற்பட்டது. வேதாகம கல்லூரியில் தன்னோடு பயின்ற தன்னை போலவே ஆர்வம் கொண்ட டேவிட் பென் பெட்ரோஸ் ஆகியோருடன் இணைந்து கிறிஸ்தவ மிஷனரி ஊழிய அமைப்பை தொடங்கினார். CMS கிறிஸ்டியன் மிஷனரி சொசைட்டி. அச்சங்கத்தை வலுப்படுத்தி அதன் மூலம் மிஷனரிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் நல்ல நோக்கத்தோடு காணிக்கைகளை சேர்த்தார்கள். அச்சங்கத்திற்கு இவரே பொருளாளராகவும் நியமிக்கப்பட்டார். ஆனால் அவரை குறித்து தேவனுடைய நோக்கம் மாறாக இருந்தது. அவரையே மிஷனரி ஊழியத்திற்கு அழைத்தார். அந்த தேவ அழைப்பிற்கு மனப்பூர்வமாய் தன்னை ஒப்புவித்தார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55:8-9 என்று தேவன் சொல்லுகிறார் அல்லவா. அவருடைய தெரிந்தெடுப்பும் அவருடைய திட்டங்களும் மேன்மையானவைகள். இங்கிலாந்திலிருந்து கப்பல் பயணத்தை தொடங்கி 1846 புத்தாண்டு தினத்தன்று இந்தியா வந்து சேர்ந்தார். தமிழ்நாட்டில் தன்னுடைய மிஷனரி பணியை தொடங்க திட்டமிட்டார். கல்வி கற்றுக்கொள்வதில் நல்ல ஆர்வமும் நுண்ணறிவும் இருந்தபடியால் 6 மாதத்தில் தமிழை கற்றுக்கொண்டார். 1847 முதல் 1852 வரை ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு உள்ளடக்கிய தென் இந்திய கிறிஸ்தவ மிஷனரி சங்கத்திற்கு CMS நிர்வாக குழுவின் செயலாளராக சிறப்பாக பணியாற்றினார். அவர் களப்பணி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டியபடியால் மிஷனரி பணியை தொடங்கினார். 1850 ராக்லாந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஊழியத்திற்கு சென்றார். அவர் அங்கு கண்ட ஒரு கொடிய காட்சி அவரது இருதயத்தை உலுக்கியது. உளவு ஏரின் நுகத்தில் ஒரு முனையில் இருதையும் மறுமுனையில் தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று கருதப்பட்ட ஒரு பெண்ணையும் மாட்டி உழுது கொண்டிருந்த அக்காட்சியை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. மேல் ஜாதியினர் என்று தங்களை நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் கீழ் ஜாதி என கருதப்படும் மக்களை ஒடுக்கினார்கள். சில இனத்தைச் சேர்ந்தவர்கள் செருப்பு அணிந்து மேல் ஜாதி மக்கள் வசிக்கும் தெருக்களில் நடக்கக்கூடாது என்ற கடுமையான கட்டுப்பாடு இருந்தது. மேலும் பெண்கள் தங்கள் மார்பை மறைக்க மேல் துணி அணிய அவர்களுக்கு உரிமை இல்லை. இடுப்பிற்கும் முழங்காலிற்கும் மட்டுமே துணி அணிய வேண்டும் என்ற பரிதாப நிலையில் அம்மக்கள் இருந்தனர். இதை மாற்றியமைத்தது கிறிஸ்தவ மிஷனரிகளே. அதில் போதகர் ராக்லாந்துக்கு பெரும் பங்குண்டு. நெல்லை மாவட்டத்தில் வடக்கு பகுதியிலும் இத்தகைய நிலைமை இருந்ததைக் கண்டு ராக்லாந்து உள்ளமுடைந்து போனார். இந்தியாவில் எந்த அமைப்பும் பெண்களுக்கு இழைக்கப்படும் இக்கொடிய பழக்கத்தை மாற்ற முன்வர துணியாத போது கிறிஸ்தவ மிஷனரிகளே பல எதிர்ப்புகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியில் துணிந்து இறங்கினார்கள். ராக்லாந்து வட நெல்லை ஊழியத்தை சிவகாசியை மையமாக வைத்து ஆரம்பித்தார். தென் நெல்லையில் உள்ள கிறிஸ்தவ சபை மக்கள் வட நெல்லை ஊழியத்தை மிகவும் தாங்கி நடத்தினார்கள். வட நெல்லை மூவர் என்று அழைக்கப்பட்ட ராக்லாந்து, டேவிட் பென், ராபர்ட் மெடோஸ் ஆகிய மூவரும் கஷ்டங்களை பொருட்படுத்தாது மிகவும் ஆர்வத்தோடு நற்செய்தி பணியாற்றினார்கள். 1855 இறுதிக்குள்ளாக வடநிலையில் உள்ள சுமார் 1000 கிராமங்களில் ஊழியம் செய்து அக்கிராமங்களில் ஆங்காங்கே சிலரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த சிலருக்காக ஆங்காங்கே சிறிய ஆலயங்களை உருவாக்கி ஆராதனைக்கு வழிவகுத்தார்கள். ஆனாலும் தேவனை அறிய மறுத்து எதிர்த்து நின்ற அக்கிராம மக்கள் அதிகமாக தங்கள் எதிர்ப்புகளை காட்டினார்கள். விக்கிரக ஆராதனையில் ஊறி போயிருந்த அவர்களுக்கு அவருடைய போதனைகள் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாததாய் இருந்தது.
அநேக கிராமங்களில் அவர் மீது மண்ணை வாரி வீசியும் கற்களால் எரிந்தும் அவரை அவமானப்படுத்தினார்கள். எனினும் கிறிஸ்துவின் நிமித்தம் அவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டார். 1ஆம் நூற்றாண்டில் ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரதாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்று அப்போஸ்தலர் 5:41 வாசித்தது போல ராக்லாந்தும் அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். 1855ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் நாள் சிவகாசிக்கு அருகிலுள்ள ஈஞ்சார் என்ற கிராமத்திற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றிருந்த போது ஒருவன் உலக்கையால் அவரது தலையில் தாக்கினான். அவர் தலையில் தொப்பி அணிந்திருந்தபடியால் தாக்குதல் அதிக பாதிப்பை உண்டாக்காமல் உயிர் தப்பினார். ஆனாலும் அந்த அடியினால் அவர் மிகவும் துடிதுடித்து விட்டார். வறுமையை கண்டிராத அவர், பசியை அறியாத அவர் இப்பொழுது பசியின் கொடுமை தாங்க முடியாமல் பசியை போக்க கையேந்தும் நிலையும் ஏற்பட்டது. ஆனால் அக்கிராம மக்களுக்கு கொஞ்சம் பரிவு இருந்ததாலும் தங்கள் வீட்டு பாத்திரத்தில் கொடுத்தால் பாத்திரம் தீட்டுப்பட்டு போகும் என்று எண்ணியபடியால் அவர் வைத்திருந்த தொப்பியில் கூழ்வாங்கி பசி தீர்த்த நாட்கள் உண்டு. எனினும் ராக்லாந்து விதைத்த அழிவில்லாத வித்துக்களாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நீண்ட தாமதத்திற்கு பின் முளைத்தெலும்பினாலும் அவைகள் பலன் தந்தன. பல கிராமங்களில் தங்களது சொந்த குடும்பத்தினரால் ராக்லாந்து கொடிய தாக்குதலுக்கும் அவமானத்திற்கும் உள்ளானாரோ அந்த குடும்பங்களில் இருந்து அநேக ரகசிய கிறிஸ்தவர்கள், குறிப்பாக பெண்கள் எழும்பினார்கள். அவர்கள் எல்லாம் ராக்லாந்தின் ஊழியத்திற்கு சாட்சியாயிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அடங்கிய ஒரு ஊரையே உருவாக்கினார். இரவு பகல் என்றும் மழை வெயில் என்றும் தன் சரீர சுகம் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அசைக்க முடியாத அன்பின் காரணமாக உழைத்து சரீரத்தில் ஓய்ந்து போனார். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல உமது நிமித்தம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 8:36-37 என்று ராக்லாந்தும் சொல்லத்தக்கதான இடத்தை எட்டினார். கடைசி நாட்களில் காச நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டார். ஆனாலும் அவருடைய பார்வை தான் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரம் பதிக்கப்பட்டிருந்தபடியால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 4:16-17 என்ற விசுவாசத்தின் நிச்சயம் இருந்தபடியால் எல்லாவற்றையும் சகிக்க தேவன் கிருபை அருளினார். 1858ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் நாள் தனது 43 வயதில் தன் ஓட்டத்தை முடித்து இயேசுவண்டை சென்றடைந்தார். கிறிஸ்தவ அருட்பணியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். கோதுமை மணியைப் போல விதைக்கப்பட்டால் ஒழிய அது பலன் தராது. எத்தனையோ மடங்கு பெருக்கத்தை காண முடியும். ராக்லாந்து எந்த இடத்தை மையமாக கொண்டு அருட்பணி ஆற்றினாரோ அதே சிவகாசியில் அவர் மரித்தார். அவர் மூலமாக இயேசுவை அறிந்த மக்கள் அவருடைய சரீரத்தை 7000 பண்ணைக்கு அருகிலுள்ள பணையப்பட்டியில் அடக்கம் செய்யும் பொருட்டு சரீரத்தை எடுத்துச் சென்றனர். ஏனெனில் பணையப்பட்டியில் ராக்லாந்து அவர்களோடு சுவிசேஷ பணியாற்றிய சார்லஸ் ஜெஃப்ரி, ஃபாரன் குரூஸ் ஆகியோருடைய கல்லறைகள் அங்கு உள்ளன. ஆனால் சிவகாசியை கடந்து வெம்பக்கோட்டை ரோட்டில் செல்லும்போது பெரும் மழை ஏற்பட்டு சாலையின் குறுக்கே ஓடையில் காற்றாற்று வெள்ளம் வந்தபடியால் அந்த ஓடையை கடக்க முடியவில்லை. 2 நாள் ஆகியும் வெள்ளம் குறையாதபடியால் சாலை ஓரத்திலேயே புதைத்து விட்டனர். எனினும் அங்கு புதைத்ததில் அவர்களுக்கு மன சமாதானம் இல்லை. அந்த காலகட்டத்தில் சிவகாசியில் கிறிஸ்தவர்கள் பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்ற ஒரு பிரச்சனை எழுந்தது. அதை விட்டு கொடுத்து சுமூகமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பில்லை என்ற நிலை உருவாயிற்று. அப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு கிணறு தோண்ட நெல்லையில் உள்ள சபையினர் உதவியுடன் சிவகாசியில் ஒரு இடத்தை வாங்கி அங்கு கிணறு தோண்டினார்கள். அது இன்றும் கிறிஸ்தவர்கள் கிணற்று வளாகம் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. ராக்லாந்து புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து சரீரத்தை மீண்டும் தோண்டி எடுத்து கிணற்று வளாகத்தில் அடக்கம் செய்தனர். அந்த கல்லறை சிவகாசி சிறுவல்லிபுத்தூர் ரோட்டில் நர்ராஜ் ஞாபகார்த்த கிளப்பிற்கு எதிரில் இன்றும் உள்ளது. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் சில ஆண்டுகளுக்கு பின் சிவகாசியில் போதகர் ராக்லாந்து அவர்கள் பெயரிலேயே பெரிய ஆலயம் ஒன்று எழும்பியது. இன்றும் அப்பகுதியில் ராக்லாந்து அவர்களின் நற்செய்தி பணியை அறிவிக்கும் வகையில் சாட்சியாக அந்த ஆலயம் நிற்கிறது. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எபிரேயர் 11:4 என்று வேதம் சொல்லுகிறது போல போதகர் ராக்லாந்து அவருடைய கல்லறையும் அதைத் தொடர்ந்து எழும்பிய ஆலயமும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.